அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் அதிமுக மாவட்ட கழக செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இது பற்றிய விவரங்களோடு இணைகிறார் நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார். ஜெயக்குமார், வணக்கம். இது பற்றிய கூடுதல் விவரங்கள். வணக்கம் செய்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் மாண்புமிகு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் சென்னை ராயப்பேட்டை அவ்வை சண்முகம் சாலையில் இருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை கழகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் மாவட்ட கழக செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் தலைமை நிலைய செயலாளர் எஸ் பி வேலுமணி, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொருளாளர் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே முன்னாள் அமைச்சர்கள் அதிமுகவுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய நத்தம்பிரா விஸ்வநாதன், கே பி முனுசாமி ஆகியோர் உடன் இருக்கின்றனர். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மாவட்ட கழக செயலாளர்கள் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக சென்னை பசுமை வழிச்சாலை இருக்கக்கூடிய செவ்வந்தி இல்லத்திலிருந்து புறப்பட்டு அதிமுகவுடைய தலைமை அலுவலகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையுடைய வளாகத்திலே இருக்கக்கூடிய நிறுவன தலைவர் பாரத ரத்னா இதய தெய்வம் டாக்டர் எம்ஜிஆர் அவருடைய திருவுருவ சிலைக்கும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளராக மக்கள் மனங்களில் நீங்காத புகழோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய புரட்சித் தலைவி அம்மாவுடைய திருவுருவ சிலைக்கும் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ச்சியாக அதிமுகவுடைய மாவட்ட கழக செயலாளர் கூட்டத்திலே அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில தொடங்கி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த மக்கள் இயக்கம் ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலையும் சந்திக்கிற போது தொடர்ந்து முன்னணியில் இருக்கும் குறிப்பாக பல்வேறு செயல் திட்டங்களை முதலிலே தொடங்கும். அதனுடைய அடிப்படையிலே மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கிற மக்களுடைய புரட்சி பயணத்திலே எழுச்சி பயணத்திலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் 181 சட்டமன்ற தொகுதிகளிலே கோடிக்கணக்கான மக்களை, ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் லட்சக்கணக்கான மக்களை நேரிலே சந்தித்து மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கிற எழுச்சி பயணத்தை முடிச்சிருக்கிறார்கள். அதே போல தொடர்ந்து தேர்தல் அறிக்கை தயாரிக்கக்கூடிய குழு அமைக்கப்பட்டு ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் நேரடியாக சென்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குறிப்பாக விவசாய பகுதியாக இருந்தாலும் சரி, மீனவர்கள் வாழக்கூடிய உப்பள பகுதிகளாக இருந்தாலும் சரி, மீனவர் வாழக்கூடிய பகுதிகளாக இருந்தாலும் சரி, நெசவாளர்கள் வாழக்கூடிய பகுதிகளாக இருந்தாலும் சரி, அடித்தட்டு மக்கள் வாழக்கூடிய பகுதிகளாக இருந்தாலும் சரி, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகளை, கோரிக்கைகளை கேட்டு அந்த தேர்தல் அறிக்கையை தயாரிப்பதற்கான ஏற்பாடுகளை அதிமுக முதலில் இன்றைக்கு நடைமுறைப்படுத்தி இருக்கிறது. அதே போன்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தமிழகம் முழுவதும் இன்றைக்கு விருப்ப மனு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாடாக இருக்கட்டும், பாண்டிச்சேரி, கேரளாவாக இருக்கட்டும், விருப்ப மனு முதலிலே தொடங்கி அளிக்கப்பட்டது. குறிப்பாக 10,147 விருப்ப மனுக்கள் பெறப்பட்டு நேர்காணல்கள் நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி இன்றைக்கு உறுதியாக்கப்பட்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அரசு தலைமையிலே கடந்த 23ஆம் தேதி செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் நடைபெற்ற மாபெரும் கூட்டணி தலைவர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்த அனைத்து கட்சி தலைவர்களும் ஒரே மேடையில் ஏறி சிறப்புரை ஆற்றியது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கட்சியுடைய நிறுவன தலைவர் பாரத ரத்னா இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய பிறந்த நாளிலே 5 முதல் தேர்தல் அறிக்கைகளை வெளியிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக அனைத்து மகளிருக்கும் ரேஷன் கார்டு, குடும்ப அட்டை வைக்கக்கூடிய அனைவருக்கும் 2000 ரூபாய் மாதம் ஒவ்வொரு வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று பெண்கள் போன்று ஆண்களுக்கும் அரசு பேருந்துகளிலே இலவசமாக பயணம் செய்யலாம் என்கிற அறிவிப்பை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முதல் தேர்தல் அறிக்கையிலே 5 அறிவிப்பிலே 2வது அறிவிப்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே போன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் இலவச வீடு, அம்மா இல்ல திட்டம் என்கிற பெயரிலே இலவசமாக வீடு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்துவோம் என்று கூறி தேர்தலுக்கு முன்பாக பொய் வாக்குறுதிகள் அளித்து இன்றைக்கு ஆட்சி பிடித்திருக்கக்கூடிய திமுக அரசு அதை செய்யவில்லை, நிறைவேற்றவில்லை. தொடர்ந்து மத்திய அரசிடம் அதிமுக வலியுறுத்தி 125 நாட்களாக இன்றைக்கு ஏழை எளிய மக்களுடைய இந்த ஊரக வளர்ச்சி திட்டத்தின் கீழே அந்த வேலைவாய்ப்பு திட்டம் 125 நாளாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. இதனை 150 நாளாக உயர்த்தி வழங்கப்படும் என்று தேர்தல் அறிவிப்பிலே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தமிழகம் முழுவதும் 25,000 ரூபாய் மானிய விலையில 5 லட்சம் மக்களுக்கு, பெண்களுக்கு இலவச மானியம் மூலமாக இந்த ஸ்கூட்டர், அம்மா ஸ்கூட்டர் வழங்கப்படும் என்கிற அறிவிப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இப்படி தமிழகத்தில் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு திட்டங்களை அறிவித்து தேர்தலில் தொடர்ந்து பல்வேறு செயல் திட்டங்களை செயல்படுத்திக் கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையில இன்றைக்கு சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுகவுடைய தலைமை அலுவலகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தேர்தலுக்கான பல்வேறு ஆயத்த பணிகள் குறித்து அவருக்கு ஆலோசனை வழங்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.
அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் சென்னை ராயப்பேட்டையில் இருக்கின்ற அதிமுக தலைமை அலுவலகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் அதிமுக மாவட்ட கழக செயலாளர்களின் ஆலோசனைக் கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. முன்னாள் அமைச்சர்கள், கழகத்தின் நிர்வாகிகள் அனைவரும் கூட்டத்தில் பங்கேற்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக வருகை புரிந்த அதிமுக பொதுச் செயலாளர் முன்னதாக எம்ஜிஆர் மாளிகையில் நிறுவப்பட்டிருக்கும் புரட்சித் தலைவி அம்மா மற்றும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆகியோரின் சிலைகளுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய பின்னர் தற்போது கூட்டத்தில் கலந்து கொண்டு கூட்டமானது தொடங்கியிருக்கிறது. இந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் மாவட்ட கழக செயலாளர்களின் ஆலோசனைக் கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. அனைத்து மாவட்ட கழக செயலாளர்களும், முன்னாள் அமைச்சர்கள், அதிமுக நிர்வாகிகள் என அனைவரும் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.